உள்ளங்களுக்கு வணக்கம். இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தன் தோட்டத்தில் விளைந்த முதல் வாழைக்குலையினை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்க எண்ணி தன்னுடைய வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த வேலைக்காரன் எடுத்து செல்லும் வழியில் அவனுக்கு சரியான பசி. என்ன செய்வதென்றே தெரியாமல் கடைசியாக அந்த வாழைக்குலையில் இருந்து 2 வாழைப்பழத்தினை எடுத்து சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள வாழைப்பழத்தினை கோவிலில் சென்று கொடுத்து விடுகிறான். அன்று இரவு செல்வந்தர் கனவில் இறைவன் தோன்றுகிறார். அவர் கூறுகிறார், நீ கொடுத்துவிட்ட 2 வாழைப்பழங்களை சாப்பிட்டேன், ரொம்ப ருசியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிறார். இப்போ கனவு கலைந்து எழுந்து பார்த்த செல்வந்தருக்கு சரியான கோபம். என்னடா, நம்ம ஒரு வாழைக்குலை அல்லவா கொடுத்து விட்டோம், 2 பழங்கள் மட்டும்தான் இறைவனுக்கு சென்றால் மீதி பழம் என்னவாயிற்று என்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. காலையில் விடியும் வரை. விடிந்த பின் அந்த வேலைக்காரன் வந்த உடனே கேட்டு விடுகிறார், நீ வாழைக்குலையினே கோயிலுக்கு சென்று கொடுத்தாயா என்று. இப்பொழுது அந்த ஏழை வேலைக்காரனுக்கு பயம் வந்து விடுகிறது. அவன் கூறுகிறான், ஐயா, நான் 2 வாழைப்பழம் பசிக்குதுன்னு சாப்பிட்டேன், மீதி எல்லாத்தையும் கோயிலே கொண்டு போய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் செல்வந்தருக்கு புரியுது, இறைவன் சாப்பிட்ட அந்த 2 வாழைப்பழம் அந்த வேலைக்காரன் சாப்பிட்டது தான் என்று. அவர் இப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அந்த ஏழைக்கு நிறைய பரிசுகள் கொடுக்கிறார். இந்த உலகையே படைத்து நமக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்து வரும் இறைவன் நம்மிடம் காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார் என்று நினைக்கிறீர்களா? தேவையானதை எல்லாம் கடவுளிடம் சென்று வேண்டி பெற்றுக்கொள்கிறோம். நம்மிடம் இல்லை என்று வருபவர்களுக்கு நமக்கு கொடுக்கும் மனம் இருக்கின்றதா? இறைவனை தேடி கோயில் கோயிலாக செல்வதற்கு பதில் ஒரு ஏழைக்கு உதவி செய்வதன் மூலம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாமே. வாழ்க்கை நிற்கட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.